தமிழகம் உட்பட 12 மாநிலங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தப் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் அது தொடர்பாக அரசியல் கட்சி தலைவர்களின் கருத்துக்களை அடுத்தடுத்து பார்க்கலாம். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை எதிர்ப்பது ஏன் என்று முதல்வர் மு.க. ஸ்டாலின் விளக்கம் அளித்துள்ளார். இதுகுறித்து அவர் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் பேசும் முதல்வர் எஸ்ஐஆரை எதிர்க்கவில்லை என்றும் அதில் அவசரம் காட்டுவதையே எதிர்ப்பதாகவும் விளக்கம் அளித்துள்ளார். எஸ்ஐஆர் மூலம் ஏழை எளியோரின் வாக்குகளை நீக்க முயற்சிகள் நடப்பதாக ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சரியான உண்மையான வாக்காளர் பட்டியல் தான் நியாயமான தேர்தலுக்கு அடிப்படை. எனவே வாக்காளர் பட்டியல் திருத்தம் செய்யப்படுறத நாம் எதிர்க்கலை. ஆனால் போதுமான கால அவகாசம் தராமல் எலெக்ஷனுக்கு சில மாதங்களே இருக்கிற நிலையில் இதை அவசரமாக செய்கிறது சரியாக இருக்காது என்பது தான் நம்முடைய நிலைப்பாடு. இந்த நிலையில் எதிர்க்கட்சிகளை சேர்ந்த சில அதிமேதாவிகள் இந்த எஸ்ஐஆர் பணியை நடைமுறைப்படுத்துவது மாநில அரசின் பணியாளர்கள் தான், அப்புறம் ஏன் திமுக எதிர்க்கணும்னு புரிதலற்ற உண்மைக்கு புறமான விவரங்களை வச்சு பேசுகிறாங்க. ஒரு பணியாளரை தேர்தல் ஆணையம் தன்னுடைய பணிக்காக எடுத்த நொடியிலிருந்து அவர் தேர்தல் ஆணையத்துக்கு கட்டுப்பட்டு தான் செயல்படுவாரை ஒழிய மாநில அரசோட கட்டுப்பாட்டில் இருக்க மாட்டார். மக்களை திசை திருப்பினா போதும்னு தவறான தகவலை பரப்பக்கூடாது. என்னத்தையாவது பொய்ய சொல்லி எஸ்ஐஆரை எப்படியாவது நடத்திடலாமா, ஏழை எளிய மக்களுடைய வாக்குரிமையை நீக்கிடலாமான்னு எதிர்க்கட்சிகள் நினைப்பது வேதனைக்குரியது. எஸ்ஐஆர் எனப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்துக்காக வழங்கப்படும் கணக்கீட்டு படிவத்தில் ஏராளமான குழப்பங்கள் இருப்பதாக முதல்வர் மு.க. ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். எஸ்ஐஆர் குறித்து அவர் வெளியிட்டுள்ள வீடியோவில் தனக்கு வழங்கப்பட்டுள்ள படிவத்தை சுட்டிக்காட்டி அதில் தனக்கு எழுந்துள்ள பல்வேறு கேள்விகளை முதல்வர் முன்வைத்துள்ளார். வாக்காளர் திருத்தப்பட்டியலில் உள்ள வாக்காளருடைய உறவினரின் பெயர் கேட்கப்பட்டிருக்கு. உறவினர்னா யாரு? அப்பாவா, அம்மாவா, அண்ணனா, தங்கையா, கணவனா, மனைவியா, பசங்களா, யாரு? எல்லாரும் தானே வாக்காளர் பட்டியல் இருப்பாங்க. இதில் ஏதாவது தெளிவு இருக்கா? வாக்காளருடைய உறவினர் பெயர்னு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இடத்துல முதல்ல பெயரும் பிறகு வாக்காளரின் புகைப்பட அடையாள அட்டை எண் என்றும் கேட்கப்பட்டிருக்கு. மூன்றாவதா மீண்டும் உறவினர் பேர்னு கேட்கப்பட்டிருக்கு. முதல்ல யார் பேரை எழுதணும்? எந்த வாக்காளர் விண்ணப்பிக்கிறாரோ அவர் பேரா அல்லது உறவினர் பேரா? சின்ன தப்பு இருந்தால் கூட தேர்தல் ஆணையம் அந்த படிவத்தை ஏற்றுக்காம வாக்காளர் பட்டியலிருந்து பெயரை நீக்கிற ஆபத்தும் இருக்குது. இது இன்னொரு இடியாப்பு சிக்கல். ஒருவேளை ஃபோட்டோ ஒட்டலைன்னா என்ன நடக்கும்? வாக்குரிமை பறிக்கப்படுமா படாதா? இப்படி முதல் கோணல் முற்றிலும் கோணல் என்ற கதையா எல்லா இடத்துலையும் குழப்பம்தான். அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் பாக முகவர்கள் தேர்தல் ஆணையத்தின் BLOக்களுடன் களத்திற்கு செல்ல வேண்டும் என்பதுதான் தேர்தல் ஆணைய விதி என திமுக மூத்த வழக்கறிஞரும் எம்பியுமான NR இளங்கோ தெரிவித்துள்ளார். எஸ்ஐஆர் முழுமையானது அல்ல என்பதால் எதிர்ப்பதாகவும் அதேவேளையில் சாதாரண மக்களுக்கு உதவ வேண்டும் என்ற அடிப்படையில் திமுகவினர் களத்தில் இறங்கியுள்ளதாகவும் விளக்கம் அளித்துள்ளார். ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய கடமைன்னு நான் நினைக்கிறேன். எங்களுடைய ஆர்ப்பாட்டங்கள் இது முழுமையானதல்ல, குழப்பங்களை விளைவிக்கும் என்பதை எங்களுடைய எண்ணத்தை வெளிப்படுத்துவதற்காக. அதே நேரத்தில் கையறு நிலையில் இருக்கிறது ஒரு அரசியல் கட்சிக்கு அழகு அல்ல. எனவே மக்களுக்கு, சாதாரண மக்களுக்கு உதவி செய்யும் வகையில தான் திராவிட முன்னேற்ற கழகம் களத்திலையும் இருந்து எல்லாருக்கும் இறங்கி எல்லாருக்கும் உதவி செய்யும். என்ன சொல்லுது சார்? BLOவோட BLAவும் போலாமா? அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளும் போலாமா? அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் அனைவருமே BLA2வை நியமிக்க வேண்டும். நியமிக்கப்பட்ட BLA2க்களுடன் ஒன்றிணைந்து BLOக்கள் செயல்பட வேண்டும். இதான் வழிகாட்டுதல்கள் சொல்லுது.